ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா. இன்னைக்கு சௌந்தர்யலகில் 68ஆம் ஸ்லோகம் பார்க்க போகிறோம். பூஜா ஸ்ரேஷா நித்தியம் புரத்தமைத்துக்கு கண்டகவதி. அதாவது தேவியின் கழுத்து தாமரை போன்ற முகத்துக்கு காம்பு போன்ற பொலிவை அடைகிறது அப்படிங்கிறது சொல்கிறார். இனி தோன்றப்போகும் உலகம் அனைத்திற்கும் சிவஸ்வரூபமான அகம் என்பது தெளிவான கண்ணாடி போன்றதும் ஆனந்தமயமானதும் ஓமையற்றதுமான ஆதிசக்தி சுரூபமாக எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறாள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஞானம் ஏற்படுவதற்கு சிச்சக்தி சுரூபமான அம்பாளுடைய அருள் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லோகத்தில் அந்தர்யாக பிரயோகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த அந்தர்யாக பிரயோகம் சரியான குரு மூலமாக நம்ம எடுத்து உபதேசம் பெறுறது தான் தகுதியான ஒன்று. சாதாரணமாக நமக்கு தேவையான கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேறத்துக்கு தினமும் ஒரு 11 தடவை இந்த ஸ்லோகத்தை சொல்லி பால் பாயசம் நிவேதனம் பண்ணிட்டே வரும்போது தாங்கள் கோரிய அனைத்து காரியமும் தேவியின் அருளால் அனுகூலமாக உண்டாகும் அப்படிங்கிறது சர்வ நிச்சயம். இந்த ஸ்லோகத்தில் இதுதான் 68ஆம் ஸ்லோகத்தினுடைய தாற்பயம். இதில் நிறைய அந்தர் விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால புற விஷயங்கள் நீங்கள் எந்த காரியம் நினச்சி இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணுறீங்களோ அந்த காரியம் தேவியின் அருளால் நிச்சயமாக ஜெயம் கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்கள் பாராயணம் பண்ணி பாருங்க. அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்கலாம்.